LCM மற்றும் HCF அப்படிங்கிற தலைப்புல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். அடிப்படையில் ஆரம்பிச்சு அமர்கலம் பண்ண போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. TNPC கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி முதல்ல LCMனா என்ன, HCFனா என்ன, மீச்சிமானா என்ன, மீப்போவானா என்ன, சரி பாத்துடலாமா? Find the LCM of 15, 25, 75. 15, 25, 75 ஆகிய எண்களின் மீச்சீமா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மீச்சீமா மீப்போவா அப்படின்னு வந்துட்டுனாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடியது டானா வகுத்தல். சரிங்க, டானா வகுத்தல் போட்டுக்கோங்க. டானா வகுத்தல் போட்டுட்டு அவங்க கொஸ்டின்ல என்ன மதிப்புலாம் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் அப்படி போட்டுக்கலாங்க. சரி போட்டுக்கலாமா? 15, 25, 75. சரி இருக்கட்டும். இந்த 15, 25 அதாவது அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மதிப்புல எந்த வாய்ப்பாடால அது வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதாவது 15, 25, 75 இது எல்லாம் எந்த வாய்ப்பாடுல வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சின்ன வாய்ப்பாடுல இருந்தே வாங்க, அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். டைம் போனாலும் போட்டுங்க, சின்ன வாய்ப்பாடுல இருந்தே வாங்க. சரி முதல்ல இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடுல 15, 25, 75 எல்லாம் வகுப்படுமா? சரி 5ஆம் வாய்ப்பாடை டானாக்கு வெளியில போட்டுக்கலாம். 5 அப்படின்னு சொல்லிட்டு டானாக்கு வெளியில போட்டுக்கலாம். 3 5 15, 5 5 25, 15 × 5 75. சரி இருக்கட்டும். இந்த 3 5 15 இது எல்லாம் எந்த வாய்ப்பாடுல வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சின்ன வாய்ப்பாடுல இருந்தே போறதுனால 3 நம்ம எடுத்துக்கலாம். 3ஆவது வாய்ப்பாடுல 3 15 வகுப்படும். அதனால நம்ம 3ஆவது வாய்ப்பாடை எடுத்துக்கலாம். 5 வகுப்படாதங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 5 நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். சின்ன வாய்ப்பாடுல இருந்து போறதுனால 3 போட்டுக்கலாம். 1 3 3, 5 3ஆல வகுப்படாது. அதனால 5 அப்படி வச்சுக்கோங்க. சரி இருக்கட்டும். அப்போ 15 3ஆம் வாய்ப்பாடுல வகுப்படுமே. 5 3 15. சரி இருக்கட்டும். அப்போ இங்கிட்டு பாருங்க, இதுல 1 5 5, இதுல இந்த 1 அப்படி இருக்கட்டுங்க. 1 இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண தேவையே இல்லை. இந்த 5ம் 5ம் எத்தனையால வகுப்படும்? 5ஆல வகுப்படும். சரி 5ஆல வகுப்படும். அப்போ 1, 1 ஓர் 5 5 ஓர் 5 5. அதாவது மீச்சிமானா வேற எதுவுமே கிடையாதுங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பை 1 வருத வரைக்கும், அதாவது மீதமின்றி வகுப்படணும், அது வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது கீழே 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு டானாக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த 5 3 5 அப்படிங்கிற மதிப்பை எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு மீச்சிமாவோட மதிப்பு. சரி பெருக்கிடலாமா? 5 × 3 × 5. 5 × 3 15, 15 × 5 75. 75 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. நல்லா ஞாபகம் கொடுத்துருக்கக்கூடியதை மீதமின்றி வகுத்துட்டு, அதாவது கீழே 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு டானா வகுத்தலுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறத, அதாவது டானா வகுத்தலுக்கு வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர். LCMக்கு அதாவது மீச்சிமாக்கு ஆன்சர் அதுதான். சரி HCFனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்ப பாத்துடலாமா? Find the HCF of 84 120. 84 120 ஆகிய எண்களின் மீபேக்கா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி HCFனா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாத்துருவோமா? Find the HCF of 84 120. 84 120 ஆகிய எண்களின் மீபேக்கா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மீபேக்கா அதாவது HCF கேட்டுட்டாங்க அப்படின்னாலே எப்பவும் போல டானா வகுத்தல் போட்டுக்கோங்க. டானா வகுத்தல் போட்டுட்டு 84 120 அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியதை அப்படி எழுதிக்கோங்க. LCMல இருந்து இதுக்கு கொஞ்சோண்டி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்துடலாம். முதல்ல சின்ன வாய்ப்பாடுல இருந்து வகுத்துட்டு போயிடலாம். 2ஆம் வாய்ப்பாடு 84ஐயும் 120ஐயும் வகுக்குமா? சரி வகுக்கும். அப்போ 4 2 8, 2 4, அதாவது 42ஐயும் 2ஐயும் பெருக்குனா 84 வரும். 6 2 12, அப்போ 0 போட்டுக்கலாம். அதாவது 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 120 வரும். சரி இருக்கட்டும். திரும்ப 42 60 2ஆம் வாய்ப்பாடுல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? சரி 2 போட்டுக்கலாம். அப்போ 21 × 2 42 வரும். சரி இருக்கட்டும்.
30 இன்ட்டு 2 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி இருக்கட்டும். 21ஐயும் 30ஐயும் வகுக்கக்கூடியது என்னது? வகுக்கக்கூடிய எண் என்னது? 3. சரி 3 போட்டுக்கலாமா? சின்ன எண்ணு 3 அதை போட்டுக்கலாம். 7 3 21, 10 இன்ட்டு 3 30. சரி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். 7 7ஆவது வாய்ப்பாடுல மட்டும்தான் வகுப்படும். 10 5ஆவது வாய்ப்பாடுல வகுப்படும், 2ஆவது வாய்ப்பாடுல வகுப்படும், 10ஆவது வாய்ப்பாடுல வகுப்படும். ஆனா நல்லா பாருங்க, இந்த 5ஆவது வாய்ப்பாடுல இருந்தோ 2ஆவது வாய்ப்பாடுல இருந்தோ 10ஆவது வாய்ப்பாடுல இருந்தோ 7 வகுக்க முடியாது. 10ஆவது வாய்ப்பாடு அதாவது 7ஆவது வாய்ப்பாடாலையும் 10 வகுக்க முடியாது. அதாவது எப்ப ஒரு எண்ணால பொதுவா இந்த ரெண்டத்தையும் வகுக்க முடியலையோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணுங்க. அதாவது இதுக்கப்புறம் எதை போட்டாலும் எந்த மதிப்பை போட்டாலும் இந்த ரெண்டையும் அதால வகுக்கவே முடியாது. ரெண்டத்தையும் பொதுவாக காமனாக வகுக்கவே முடியாது. சரி அப்ப என்ன பண்ணுங்க, அந்த டானா வகுத்தலுக்கு இடது பக்கம் வந்திருக்கு இல்லையா, அந்த 2 2 3 எல்லாத்தையும் பெருக்கணும்னா HCF மதிப்பு கிடைச்சிரும். அவ்வளவுதான். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அப்போ 2 4 4 இன்ட்டு 3 12. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுதான் HCF குள்ள ஆன்சர். இந்த LCMமும் HCFும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே இந்த பார்ட் ஃபுல்லாவே அதாவது இந்த டாபிக் ஃபுல்லாவே வந்து நம்ம கவர் பண்ணிரலாங்க. The LCM of 90, 150 and 225 is 90, 150 மற்றும் 225 மீச்சிறு மடங்கு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி முதல்ல டானா வகுத்தல் போட்டுக்கலாம் எப்பவும் போல. அப்போ 90, 150, 225 அப்படி போட்டுக்கிட்டாச்சு. சரி இப்போ அதை வகுத்துடலாமா? முதல்ல 5ஆவது வாய்ப்பாடுல வகுக்கலாம். 5ஆவது வாய்ப்பாடுல வகுத்தோம் அப்படின்னா 18 இன்ட்டு 5 90, 30 இன்ட்டு 5 150, 45 இன்ட்டு 5 225. சரி இருக்கட்டும், டானா வகுத்தல் போட்டுக்கலாம். 18 30 45 இதெல்லாத்தையும் 3ஆவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாமா? சரி போட்டுக்கலாம். 6 இன்ட்டு 3 18, 10 இன்ட்டு 3 30, 15 இன்ட்டு 3 45. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதை 10ஆவது அதாவது 2ஆவது வாய்ப்பாடுல இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? சரி பண்ணிடுவோம். 2ஆவது வாய்ப்பாடுல போட்டோம்னா என்ன வரும்? மூவி 2 6 I 2 10. 15 2ஆவது வாய்ப்பாடுல வகுக்க முடியாது, அதனால 15 அப்படி போட்டுக்கோங்க. சரி இருக்கட்டும். இதை 3ஆவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ 3ஆவது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா 1 3 3 5 3ஆல வகுப்படாது, அதனால 5 அப்படி போட்டுக்கலாம். I 3 15. சரி இதை 5ஆவது வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 5 போட்டுக்கோங்க. 1 5 அதாவது 1 அப்படி போட்டுக்கலாம். 1 5 5 1 5 5. இப்போ இந்த டானா வகுத்தலுக்கு வெளியில இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா அதான் LCMோட மதிப்பு. சரி பெருக்கிடலாமா? 3 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5. சரி 3 15, 15 இன்ட்டு 2 30, 30 இன்ட்டு 3 90, 90 இன்ட்டு 5 450. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி LCM கண்டுபிடிச்சாச்சு, மீச்சிமா கண்டுபிடிச்சாச்சு. மீ போவா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. HCF ஓட மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி அடுத்த சம் போயிடலாமா? இங்க இருந்தாங்க மேட்ரே ஆரம்பிக்கி. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. What is the difference between the LCM and HCF of 3 numbers 60, 75 and 90? 60, 75 மற்றும் 90 ஆகிய 3 எண்களின் மீச்சிறு பொது மடங்கு மற்றும் பொது வகுத்தி இவற்றிற்கிடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி என்ன கொடுத்துருக்காங்க? 60, 75, 90 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதோட LCMக்கும் அதாவது மீச்சிறு பொது மடங்குக்கும் HCF அதாவது மீப்பெரு பொது வகுத்திக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி முதல்ல LCM கண்டுபிடிச்சிடலாமா? LCM கண்டுபிடிச்சிருவோம். முதல்ல LCM கண்டுபிடிக்க டானா வகுத்தல் போட்டுக்கிட்டு 60 75 90 அது எல்லாத்தையும் அப்படி போட்டுக்கலாம். முதல்ல 5ஆவது வாய்ப்பாடுல கேன்சல் அதாவது 5ஆவது வாய்ப்பாடுல வகுத்துக்கலாம். போட்டோம் அப்படின்னா 12 இன்ட்டு 5 60, 15 இன்ட்டு 5 75, 18 இன்ட்டு 5 90. சரி இருக்கட்டும். இப்போ இந்த 12 15 18 எல்லாத்தையும் 3ஆவது வாய்ப்பாடுல நம்ம வகுத்துக்கலாமா? சரி வகுத்துக்கலாம். 3 போட்டோம் அப்படின்னா 4 இன்ட்டு 3 12, 5 3 15,
6 3 18. சரி, திரும்பியும் 2ஆம் வாய்ப்பாடுல வகுத்தோம் அப்படின்னா 2 2 4 5 2ஆல் வகுப்படாத 5 அப்படி போட்டுக்கலாம். மூவி 2 6. அதுக்கப்புறமா திரும்பியும் 2ஆம் வாய்ப்பாடுல வகுத்தோம் அப்படின்னா 1 2 2 5 வகுப்படாது 3 வகுப்படாது போட்டுக்கலாம். திரும்ப 5ஆல வகுத்துக்கலாம். 1 அந்த 5 1 5 5 3. சரி இருக்கட்டும். இத 3ஆல வகுத்துக்கலாம். 1 1 1. கடைசி மீதமின்றி எல்லாத்தையும் வகுத்து 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். அப்ப LCM ஓட மதிப்பு என்னது? எல்லாத்தையும் பெருக்கிக்கலாமா? டானாக்கு வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கலாம். அப்ப 5 × 3 × 2 × 2 × 5 × 3. அப்போ 5 × 3 15, 15 × 2 30, 30 × 2 60, 60 × 5 300, 300 × 3 900. 900 தான் LCM ஓட மதிப்பு. சரி, ஒரு பக்கத்துல அங்கிட்டு இருக்கட்டும். LCM ஓட மதிப்பு என்னது? 900. சரி, திரும்ப என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சிருவோமா? டானா வகுத்தல் போட்டுக்கோங்க. அப்போ 60 75 90. சரிங்க, 5ஆல வகுப்படுமா? முதல்ல 5 போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் திரும்பியும் செஞ்சு காமிக்கிறேங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இதுல இருந்தே கண்டுபிடிக்கலாம். அதுவும் எப்படின்னு சொல்லித்தரேன். முதல்ல புரியறதுக்காண்டி இப்படி எழுதிக்கலாம். 5ஆல வகுத்தோம் அப்படின்னா 12 × 5 60, 15 × 5 75, 18 × 5 90. திரும்பியும் இந்த 12 15 18 மூணையுமே 3ஆல பொதுவா வகுத்துக்கலாம். 4 × 5 4, 5. அதாவது 4 3 12, 5 3 15. அதுக்கடுத்து 6 3 18. இதுக்கப்புறம் பாருங்க, 4ஐயும் 6ஐயும் 2ஆம் வாய்ப்பாடுல வகுக்கலாம். ஆனா 5 2ஆம் வாய்ப்பாடுல வகுக்கலாமா? முடியாது. அதாவது இந்த 3ஐயும் பொதுவா ஒரு நம்பரால வகுக்க முடியாது. அதனால HCF ஓட கதை இங்கே முடிஞ்சு போச்சு. இங்கேயே நீங்க இதை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இங்க இருந்தானே நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க, 5ஆல 3மே வகுப்படுது, 3ஆல 3மே வகுப்படுது. ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல போனதுக்கு அடுத்து பிரச்சனை வந்துடுது. அதாவது இந்த 5 அந்த 5 இருக்கிறதுனால பொதுவா இந்த 3ஐயும் வகுக்க முடியல. அதாவது இங்கிட்டே நம்மளுக்கு HCF கிடைச்சிருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுல தாங்க இருக்கு. LCM அப்படிங்கிறது எல்லாத்தையும் வகுத்து கடைசி மீதம் இல்லாம வகுத்து 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதை பெருக்கக்கூடியது. HCF அப்படிங்கிறது எப்போ 3, அதாவது கொடுத்துருக்கக்கூடியது சால்வ் பண்ணிட்டே வரையில அது எப்போ பொதுவா டிவைட் பண்ண முடியலையோ அப்போ கிடைக்கிறத நம்ம பெருக்கிறது. இதை வச்சுனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இப்படி தனியாக செஞ்சுனாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ராக்டிஸ் தாங்க, ப்ராக்டிஸால் வரக்கூடியதுதான். சரி, HCF கண்டுபிடிச்சாச்சு. HCF என்னது? 5ஐயும் 3ஐயும் பெருக்குனா HCF. 5 × 3 15. சரி, LCMையும் கண்டுபிடிச்சாச்சு, முதல்ல HCFையும் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுட்டு கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுத்திற்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 90ஐ 15ஐயும் கழிக்க சொல்லியிருக்காங்க. வேற எதுவுமே கொடுக்கல. 90ல இருந்து 15 கழிச்சோம் அப்படின்னா 885 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. என்ன கொடுத்திருக்காங்க? LCM of 2/5, 3/5 and 1/2 is 2/5, 3/5 மற்றும் 1/2 LCM காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2017 TNPC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது என்னங்க இப்படி ஃப்ராக்ஷன்ல கொடுத்துட்டாங்களே, பின்னமா கொடுத்துட்டாங்களே, கஷ்டமா இருக்குமே, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன கேட்டிருக்காங்க? LCM கேட்டிருக்காங்க. LCMக்கு இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்து LCMக்கு மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. LCM கேட்டுட்டாங்க அப்படின்னாலே LCM டிவைடட் பை HCF. புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 2 3 1 இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் LCM கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற இந்த 5 5 2 இது எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். மீபோவா கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிறதுக்கு மீச்சிமாவும் கீழே இருக்கிறதுக்கு மீபோவாவும் கண்டுபிடிக்கணும். LCM கேட்டுட்டா
எல்சிஎம் கேட்டுட்டா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமும் எல்சிஎமே போட்டுட்டு கீழே ஹச்சிஎஃப் போடணும். அதாவது கீழே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத போடணும். சரிங்க, ஒருவேளை ஹெச்சிஎஃப் கேட்டுட்டு அதாவது ஒரு சம் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா அதுக்கு என்னங்க ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடும் முதல்ல ஹெச்சிஎஃபே போட்டுக்கோங்க, அதுக்கு கீழே எல்சிஎம் போட்டு அதுக்கு ஆப்போசிட்ல வேல்யூ டிவைடுக்கு கீழே வரும். இதுதான் ஃபார்முலா. பெருசாலாம் போட்டு குழப்ப தேவையில்லைங்க. சரி, பார்த்துடலாமா? சரி, மீச்சிமா கண்டுபிடிச்சிடலாம். 2/5 3/5 1/2 எல்லாத்துக்கும் மீச்சிமா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடிய என்ன வேல்யூ என்ன பண்ணணும், மேலே இருக்கக்கூடிய இந்த மதிப்பு எல்லாத்துக்கும் மீச்சிமா முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சிருவோம். 2 3 1 இது எல்லாத்துக்கும் மீச்சிமா கண்டுபிடிக்கணும். சரி, பண்ணிடலாமா? முதல்ல 2வது வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 1 2 2 3 அதுக்கு அடுத்து 1 அப்படி போட்டுக்கலாம். சரி, இப்போ 3வது வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கடைசி 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்போ 2 × 3 பெருக்குனா எல்சிஎம் கிடைச்சிரும். எல்சிஎம் என்னது? 2 × 3 6 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாமா? ஹெச்சிஎஃப் 5 5 2 இது எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த 5ஐயும் 5 வகுக்கும். ஆனால் 5 2 வகுக்குமா? கிடையாது. 2 2 வகுக்கும். ஆனால் இந்த 2 5ஐயும் இந்த 5ஐயும் வகுக்குமா? அதனால பொதுவா வகுக்கக்கூடிய ஒரு எண் இல்லை. அப்படின்னா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். அதாவது ஹெச்சிஎஃப் 1 பொதுவா வகுக்கக்கூடிய எண் இல்லாததுனால 1 மட்டும்தான் 5 5 2 எல்லாத்தையும் பொதுவா வகுக்கக்கூடிய எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். அதாவது எல்சிஎம் 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஹெச்சிஎஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எல்சிஎமே போட்டு கீழே ஹெச்சிஎஃப், அதாவது கொடுத்துருக்கக்கூடியதுல மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎமும் கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். மேலே 6 கீழே 1, அப்போ ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 6 என்பதுதான் விடை. சரி, அடுத்த சம் போயிடலாம். அப்பள சொன்ன மாதிரியே தான். அதாவது find the HCF of 2/3 4/5 and 6/25 is 2/3 4/5 மற்றும் 6/25 மீப்போவா யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான கேள்வி. 2021 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, என்ன கொடுத்துருக்காங்க, மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னாலே ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடும் மீப்போவா போட்டுட்டு அதுக்கு டிவைடுக்கு கீழே ஆப்போசிட் வேல்யூ போடணும். அதாவது மீச்சிமாவை டிவைடுக்கு கீழே போடணும். இதுதான் ஃபார்முலா. சரி, முதல்ல மேலே இருக்கக்கூடிய இந்த 2 4 6 எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருவோமா? கண்டுபிடிச்சிடலாம். 2 4 6 இந்த 2 4 6 எல்லாத்தையும் பொதுவா வகுக்கக்கூடியது என்னது? 2. சரி, 2 போட்டுக்கலாம். 2 2 2 4 2 6. இப்போ இந்த 1 2 3 இந்த 3ஐயும் பொதுவா ஏதாச்சும் ஒரு எண் வகுக்குமா? கிடையாது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னது? 2. சரி, இருக்கட்டும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம். கீழே இருக்கக்கூடிய இந்த 3 5 25 எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல 3வது வாய்ப்பாட்டில் போட்டுருவோமா? 3வது வாய்ப்பாட்டில் போட்டால் என்ன வரும்? 1 3 3 5 25 அப்படி தான் இருக்கும். சரி, இருக்கட்டும். 5வது வாய்ப்பாட்டில் போட்டுருவோமா? 1 அப்படிதான் இருக்கும். 1 5 5 5 × 5 25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். திரும்பியும் 5வது வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 1 5 5 1 அப்படி போட்டுக்கிடுவோம். கீழே மேலே இருக்கக்கூடிய 1 அப்படி போட்டுக்கிடுவோம். 1 5 5. சரி, டானா வகுத்தலுக்கு இடது பக்கம் என்ன வந்திருக்கு? 3 × 5 × 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 3 × 5 15 15 × 5 75. அப்போ எல்சிஎம் 75. அப்போ ஹெச்சிஎஃப் கேட்டாங்கனாலே என்ன போடணும்? மேலே ஹெச்சிஎஃப் போடணும். அதாவது ஹெச்சிஎஃப் கேட்டாங்கனாலே என்ன செய்யணும்? மேலே ஹெச்சிஎஃப் போடணும். டிவைடட் பை கீழே எல்சிஎம் மதிப்பு போடணும். 75 ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த சம் போயிடலாமா? Find the LCM of 0.6 9.6 and 0.12. 0.6 9.6 மற்றும் 0.12 மீப்போமாவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
சரி, இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல கொடுத்துருக்கக்கூடியது அப்படியே எழுதிக்கலாம். 0.6, 9.6, 0.12. ஐயோ என்னங்க எல்லாம் புள்ளி மதிப்புல கொடுத்துருக்காங்களே, இதை எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடாதீங்க. முதல்ல இந்த புள்ளியில கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பை அதாவது ஃப்ராக்ஷனுக்கு மாத்தணும், அதாவது பின்னமா மாத்தணும். பின்னமா மாத்தணும்னா என்ன பண்ணணும், இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ல நம்பர் இருக்குன்னு பாருங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ல நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 0.6, அதாவது புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு டிஜிட்ல நம்பர் இருக்கு. அப்போ டிவைடு போட்டுக்கோங்க, டிவைடு கீழே ஒரு 1 போட்டுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோவை இந்த 1 கூட போட்டுக்கோங்க. அதாவது புள்ளிக்கு அடுத்து எத்தனை ஜீரோ இருக்குங்க, அப்போ புள்ளிக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்கு, ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ 1 பக்கத்துல ஒரே ஒரு ஜீரோ போட்டுக்கலாம். மேல இந்த 6 அப்படி போட்டுருங்க, அவ்வளவுதான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 6 10ஆல நீங்க வகுத்தீங்க அப்படின்னா 0.6 கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். சரி, டிவைட் போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். 6 பக்கத்துல சாரி புள்ளி பக்கத்துல எத்தனை டிஜிட் இருக்கு, ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ அந்த புள்ளி, அதாவது இந்த 1 கூட ஒரு சைவரை போட்டுக்கோங்க. சரி, அப்போ இந்த புள்ளியை எடுத்து விட்டுட்டு 96 அப்படி ஜம்முன்னு போட்டுடலாம். சரி இருக்கட்டும். இங்க பாருங்க, டிவைடு போட்டுட்டு ஒரு 1 போட்டுக்கோங்க. சரி, புள்ளிக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்கு, 2 டிஜிட் இருக்கு. அதனால 2 சைவர் போட்டுக்கோங்க. மேல இந்த 12 அப்படி போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ என்ன பண்ண போறோம், மீபோமா கண்டுபிடிக்க போறோம், அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். மேல சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே தான். எல்சிஎம்க்கு ஃபார்முலானது எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். அதாவது மேல இருக்கக்கூடிய இந்த 6, 96, 12 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த 10, 10, 100 எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். முதல்ல மேல இருக்கக்கூடிய வேல்யூக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, கண்டுபிடிப்போம். 6, 96, 12. முதல்ல 2ஆம் வாய்ப்பாடுல அடிச்சுக்கலாமா? போட்டுருவோம். 2 6, 48 2 96. சரி, 6 2 12. இத 3ஆம் வாய்ப்பாடுல அடிச்சிடலாமா? 3 ஓர் 3 16 3 48, 2 3 6. சரி, இத 2ஆம் வாய்ப்பாடுல போட்டுக்கலாம். 1 அப்படி வச்சுக்கோங்க. 8 2 16, ஓர் 2 2, கடைசி 8 மட்டும் தான் இருக்கு. 8ஆல தான் வகுப்படும். சரி, போட்டுடலாமா? 8 1 ஓர் 8 8 1. சரி, கடைசி 1 1 1 வந்துருச்சு. அப்ப டானாக்கு வெளியில இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பெருக்கலாம். 2 × 3 6, 6 × 3 6 × 2 12, 12 × 8 96. அதாவது எல்சிஎம் ஈக்குவல் டு 96. சரி, இப்ப ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாமா? என்னது கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கக்கூடிய 10 10 100 அதுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த 10 10 100 எல்லாம் எதால வகுப்படும், 10ஆல வகுப்படும். 10ஆல போட்டோம் அப்படின்னா ஓர் 10 10, ஓர் 10 10, 10 × 10 100. இப்போ இந்த 1 1 10 இது எல்லாம் ஏதாச்சும் ஒரு நம்பரால பொதுவா டிவைட் ஆகுமா? கிடையாது. அதனால ஹெச்சிஎஃப் 10. சரி, அப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்க, அதனால எல்சிஎம் மேல போடணும், டிவைடட் பை ஹெச்சிஎஃப் கீழே போடணும். இப்போ இதை டிவைட் பண்ண, அதாவது கீழே 10 இருந்து மேல 96 இருந்துச்சுன்னா இங்க இருந்த மாதிரி அதே கதை தாங்க. 96 டிவைட் பை 10 எப்படி எழுதிக்கலாம், 9.6 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அதாவது கீழே எத்தனை சைவர் இருக்கோ, கீழே 1க்கு அப்புறம் எத்தனை சைவர் இருக்கோ மேல இருக்கக்கூடிய டிஜிட்ல இடது பக்கம் இருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 9.6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.